ஸோ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இறந்தது இவனால தாங்கவே முடியல. தாங்க முடியாம போயிட்டு என்ன பண்றான், ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவ கூடவே படுத்துக்கிறான். சின்ன வயசுல எப்படி படுத்துப்பானோ, அதே மாரி படுத்துக்கிட்டு, "என் கூடவே இருப்பேன்னு சொன்னியே, நீ வந்து இல்லையே. உனக்காக தான் நான் வந்து இவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிட்டு வந்தேன். நீ இல்லன்னா இதுக்கு மேல நான் எங்க வாழ்றது? அட்லீஸ்ட் பேயாவது வந்து என்ன வந்து ஹார்ன் பண்ணு. என்ன வந்து தொரத்து. நீ வந்து என்ன வந்து என் கூடவே இருக்கணும். என்ன விட்டு போயிடாத." அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணி பேசுறான். இவளுக்கு எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல ரொம்ப அந்த அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கர கஷ்டமா இருக்குது. நமக்கே வந்து பார்க்கறதுக்கே பயங்கர கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு 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 2 பேருமே உயிருக்கு உயிரா வச்சிருக்காங்க. வந்துட்டு இந்த மாரி வந்து சிச்சுவேஷன் ஆயிடுது. ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து காரணம் வந்து இவன் மட்டும் கிடையாது. ஹீரோவும் சரி, அதுக்கப்புறம் அந்த கேர்டேக்கரும் சரி. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இவள வந்து கல்யாணம் பண்ணதால தான் இவன வந்து கல்யாணம் பண்ணதா இவன் சிஸ்டர் ஹீரோயினோட ஆ பிரதர் சிஸ்டர வந்துட்டு சாரி ஹீரோயினோட ஹஸ்பண்டோட சிஸ்டரை வந்து கல்யாணம் பண்ணதால தான் வந்து இவ வந்து இந்த அளவு டிப்ரெஷனுக்கே போயிருப்பா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அளவு போயிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அவ உயிரே போயிடுச்சு. என்னதான் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் மனசளவில் வந்து உடஞ்சிட்டா இதயமும் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அதனால தான் மெயினாக வந்து அவன் இறந்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா அந்த கேர்டேக்கர் வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் லெட்டர் இவன் மேலே வந்து கல்யாணம் ஆனதுனால இவன் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நான் வந்து இன்னுமே லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து ஹீரோயினுக்கு வந்தது. ஏன்னா வந்து லெட்டரே வந்துட்டு அவளுக்கு வரல அப்படின்றதால இவனும் வந்து பார்க்க வரல, லெட்டரும் பார்க்க வரலன்றதால இந்த வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பிரச்சனை இந்த நிலைமைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஹ் அந்த கேர்டேக்கரும் தான். இதில் ஹீரோயின் கொஞ்சம் துணிச்சலாக வாழ்ந்துருக்கலாம். பட்டு வேறு மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். பட் அவளால் முடியல. ஏன்னா வந்து திருப்பி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவள் நல்லா தான் பண்ணியிருப்பாள். கல்யாணம் ஆனதுலேருந்து நல்லா தான் உண்மையாக தான் இருந்திருப்பாள். பட் வந்து இவன் திருப்பி லைஃப்பில் வந்து திருப்பி வந்து லவ் பண்ண ஆரம்பித்து திருப்பி வந்து இன்டென்ஸாக வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டோன்னா திருப்பி பிரிகிறது வந்து அவளால் முடியல, ஏற்றுக்க முடியாதாலே பாவம் இறந்துட்டு இருப்பான். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப டச்சிங்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 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 ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஸ் லெவல் ரொமான்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, லவ் ஹேஸ் நோ பவுண்ட்ரிஸ் நோ லிமிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் லவ் ஹேஸ் நோ டைம் லைன். ஸோ இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லவ் பண்ணிங்கன்னா அந்த லவ் வந்து 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கும், குறையாது. அது ஏன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அவங்க கல்யாணமாக இருந்தாலும் சரி, அவங்க மதராக போகிறாங்களா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த லவ் அப்படியே இருக்கும் அப்படின்றது தான் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து எப்படி வந்து லவ் பண்ணாங்க, அவ்வளோ பைத்தியமாக வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து உண்மையிலேயே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய்